பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the covenant of the day. And today is 29th June 2026 Monday. Praise the Lord. Hallelujah. கடைசி நாட்களிலே நம்மளை எல்லாரும் வஞ்சிப்பார்கள், விசுவாசத்தை விட்டு விலகச் செய்வார்கள், பல தந்திரமான போதனைகள்லாம் வரும் என்று யூதா நமக்கு எச்சரிக்கிறார். அதைத்தான் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நேற்று எப்படி உங்களுக்கு ஆராதனை ஆசீர்வாதமாக இருந்ததா? நாம் ஆராதனைக்கு போகும்பொழுது நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆசீர்வாதமாகவும் நமக்குள்ளே ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணுகிற ஒரு ஆராதனையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வாரம் முழுவதும் நாம் ஆண்டவருடைய மகிமையான பிள்ளைகளாக வாழ்வதற்கு அது உதவியாக இருக்கும். சரி, என்ன சொல்கிறான்னு பார்ப்போங்களா? அது Jude chapter 1 verse 18, யூதா 1:18. How they told you that there will be mockers in the last time who will walk according to their own ungodly lust. கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. போன வசனத்தினுடைய தொடர்ச்சி தான் இது. நேற்று உள்ள வசனத்தின் தொடர்ச்சி தான் சொல்லியிருக்கிறார்கள். யார்? அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் தீர்க்க தரிசனமாக வருங்காலத்தில் கடைசி காலத்தில் இப்படியெல்லாம் வந்து வஞ்சிப்பார்கள், ஏமாற்றுவார்கள். ஆகவே நீங்கள் கவனமாக இருக்கணும்னு மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், வலியுறுத்துகிறார். நான் நேற்று சொன்ன எங்கெல்லாம் அந்த வசனங்கள் இருக்கிறது என்று. அருமையானவர்களே, கடைசி காலத்தில் நம்மளை வஞ்சிப்பார்கள். கடைசி காலத்தில் இயேசுவின் நாமத்தை தரித்து வந்து நம்மளை வஞ்சிப்பார்களாம். இன் மை நேம், அல்லேலூயா, இயேசுவின் நாமத்தில் வந்து வஞ்சிப்பார்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவர் அந்த வசனம் என்ன சொல்லுன்னா, தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற சில காரியங்களை, சில சபையிலே நடக்கிற காரியங்கள், திருச்சபையிலே நடக்கிற காரியங்கள், ஊழியக்காரர்கள் மத்திய நடக்கிற காரியங்கள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையானதாக இருக்கிறது. ஆனால் அதற்கு ஆதரவு கொடுக்குறவங்க இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கை தட்டுகிறவர்களும் இருக்கிறாங்க. அப்போ அது எப்படிங்க? யோசிச்சு பாருங்க. சொல்கிறாரு, டு தியர் ஓன் அன்காட்லி லஸ்ட். அவங்களுடைய அந்த போதனை சிலருக்கு பிடிக்கிறது. அது இயேசுவோட போதனையா என்று யோசிப்பதில்லை, சிந்திப்பதும் இல்லை. எங்கேயோ ஒரு ஆட்டம் பாட்டம் ஒரு சந்தோஷமாக இருந்ததுன்னா ஓகே, அதுதான் போதனை நினச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் இங்கே நமக்கு எச்சரிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. கடைசி காலத்தில் there was a warning, is coming. We have to careful in the last day. விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. அதான் ஏசாமி சொன்னார், கடைசி காலத்திலே விசுவாசத்தை மனுஷகுமாரன் காண்பாரா? விசுவாசம் இருக்குமா? எல்லாம் ஒரு போலியான மாயமாலமான ஒரு விசுவாசமாய் மாறிவிடுமா? Our faith and belief will become like a hypocrite, dear brother and sister. ஆகவே சோதித்து பார்த்து விசுவாசத்தை பலப்படுத்தி, நீ பின்பற்றுகிற வழி ஆண்டவருடைய வழியா, நீ போகிற சபையுடைய போதனை ஆண்டவருடைய வார்த்தையா என்பதை நீ ஆராய்ந்து அறிந்து பிடித்து கொள்ள வேண்டும். யோசிச்சு பாருங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறாரு. நம்மை பலப்படுத்த, நம்மை பலபலக்க, ஆண்டவருக்கு மகிமையாய் சாட்சியாக கடைசி நாட்களிலே இருக்க அவர் நம்மை அழைக்கிறார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலே உம்முடைய கிருபை தங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடைசி நாட்களை குறித்து நீர் எங்களுக்கு எச்சரிக்கை சொல்லியிருக்கிறீரே. ஆகவே நாங்கள் அதற்கு பயந்து வாழ உதவி செய்யுங்க. வார்த்தைகளை புரிந்து உமக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. கேட்கிற உள்ளங்களை ஆசீர்வதிங்க. இன்னைக்கும் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, கடைசி காலம் என்பதை மறந்து விடாதே. டேக் கேர் and God bless.